பிரான்சில் நடைபெற்று வரும் GT4 கார் ரேஸ் போட்டியில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்றுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். ஐரோப்பாவின் பிரான்சில் நடைபெற்று வரக்கூடிய இந்த GT4 கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்று இன்று அந்த கார் பந்தயத்தில் பங்கேற்று அந்த காரை ஓட்டி வருகின்றார். அதாவது ஐரோப்பாவின் பிரான்சில் இருக்கக்கூடிய இந்த பால் ரிகார்ட் என்கின்ற அந்த ரேஸ் சர்க்கியூட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் பங்கேற்று வருகின்றார். ஏப்ரல் 11 முதல் 13 வரை நடைபெறக்கூடிய இந்த GT4 ஐரோப்பியாவின் கார் பந்தயத்திற்கான தகுதி சுற்று நேற்று நடைபெற்றது. அது தொடர்பான வீடியோக்களும் இந்த அஜித்குமார் ரேசிங் என்கின்ற அந்த இணையதள பக்கத்தில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற அந்த தகுதி சுற்றில் நடிகர் அஜித்குமாரும் மற்றும் அவருடைய குழுவினர்களும் தேர்வாகி இன்று நடைபெற்று வரக்கூடிய, அதாவது பிரான்சில் இருக்கக்கூடிய பால் ரிகார்ட் எனும் சர்க்கியூட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த GT4 கார் பந்தயத்தில் அஜித்குமாரும் மற்றும் அவரது குழுவினரும் பங்கேற்று இந்த கார் பந்தயத்திற்கான அந்த காரை ஓட்டி வருகின்றனர். அதே போன்று மற்ற இதுவரை நடிகர் அஜித்குமார் பங்கேற்ற அந்த 24 மணி நேரம் கார் பந்தயம் என்ற அந்த அதுபோன்று இந்த கார் பந்தயமானது இல்லாமல் 2 மணி நேரம் மட்டுமே நடைபெறும் இந்த பந்தயத்தில் அதிவேகம், அதாவது எவ்வளவு வேகமாக அதிகம் செல்லக்கூடிகிறார்கள் என்ற கணக்கீடும், அதே போன்று எவ்வளவு நேரத்தில் அந்த சர்க்கியூட்டை முடிக்கிறார்கள் என்ற கணக்கீடும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நடைபெறக்கூடிய இந்த கார் பந்தயமானது இங்கே தற்போது பிரான்சில் நடைபெற்று வருகின்றது. போட்டியின் முடிவுகள் குறித்தான அறிவிப்பும், அதே போன்று நடிகர் அஜித்குமார் இந்த போட்டியில் வெற்றி பெற்றாரா அல்லது எந்த அளவுக்கு அவருடைய அந்த பங்கானது இருந்தது என்பது தொடர்பான அந்த அறிவிப்புகளும் நாளை அஜித்குமார் ரேசிங் பக்கத்தில் வெளியாகும் எனவும் அவர்களுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.